ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்துட்டு ஜிக்கு கான்சர்ட் ஒன்று பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 2 பேருக்கு பர்த்டே. கிம் ஜைனா, நிவேதா அப்படிங்கிற 2 பேர்த்தோட பர்த்டே. அவங்க 2 பேர்த்துக்கும் ஹாப்பி பர்த்டே, லைஃப் லாங் நீங்கள் ஹாப்பியாக இருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிவேதா வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்மீஸ், இன்றைக்கி அவங்க பர்த்டே வரையா நான் வந்து கம்யூனிட்டியில் போஸ்ட் போடுறேன். அவங்களோட சேனலை வந்துட்டு நான் ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன். ரெண்டுலேயும் மறக்காமல் நீங்கள் வந்து போய் அவங்கள பார்த்துட்டு நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ ரியலி எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போய் இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ வாங்க டேரக்ட் நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஷீ ஃபைட் வித் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிகாஸ் ஹி கன்ஃபர்ஸ்ட் ஹிம் லவ் அப்படிங்கிற ஜிக்கு கூட ஒரு ஷேர் தான் பார்க்க போகிறோம். டிஸ்கிளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். தயவு செய்து அதை எல்லோரும் கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. இப்போ ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜேகே நல்லா பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அவன் ஷோல்டரில் யாரோ படுத்திருக்க மாதிரி, அவன் செஸ்ட்லாம் கை வச்சிருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் அப்படி பொறுமையாக ஐஸை ரப் பண்ணிட்டு பார்க்குறான். மேலே ஒரு பொண்ணு படுத்திருக்கான். அவன் பார்த்துட்டு, எப்போ வந்தேன்? இப்போ தான். நீ இன்னும் தூங்கி முடிக்கலையா? காலேஜுக்கு டைம் ஆகலையா அவனுக்கு? இன்னும் ஆகுதுடி அப்படி சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இந்த சைடு போட்டான். ஜேகே அப்படிங்கும்போது திரும்பறதுக்காக தான் இட்டு படுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, வெயில் அடிக்கலையா உனக்கு? அடிக்குது தாண்டி, அதுக்கு என்னடி பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு திரும்பி ஜேகே கண்ண மூடுறான். ஜேகே, மணி 8டா, எந்திரிடா, 9 மணிக்கு காலேஜ் போகணும்ல, ஜிம்மின்லாம் கிளம்பிட்டான் தெரியுமா அப்படின்னு. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும், எனக்கு தூக்கம் வருது, எந்திரி தங்கம் போய் கொல்லிடா அப்படி சொல்லும்போது அவன், வரியா? ஆஹா ஆஹா வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். என்னாடி ஆசையாக வரியான்னு கேட்குறேன். ஹாஹான்னு கத்துற அப்படின்னோடனே, ஐயோ உன் கூட வந்தால் அவ்வளோதான் நான் அப்படின்னானே. என்ன அவ்வளோதான் அப்படின்னோடனே, அப்புறம் உன்னால் நான் அம்மா வயிறுவேன் அப்படின்னே. அப்புறம் என்னால் தாண்டி ஆவா அப்படின்னோடனே, ஆஹா நீ இப்போல்லாம் வேணாம், அதனால் நீ போ 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 அப்படிங்கும்போது, என்ன பண்ணாட்டி காலையில் இப்படிலாம் பேசி மூடி விட்டு இப்படிலாம் பண்ணலாமா? போ 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 அப்படின்னா அவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். போட என் தங்கம் இல்லை அப்படி சொல்லி போட்டுக்கிட்டு எழுப்பிட்டா. நீ உனக்கு எது நியாயமாக இருக்காடி அப்படின்னு. இருக்குது, ரொம்ப நியாயமாக இருக்குது, நீ போ. செல்லும் இல்லை 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 நீங்கள் செல்லம் இல்லைன்றீல, கிளம்ப 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 அப்படி சொல்லிட்டு போட்டிக்கிட்டு பாத்ரூம்குள்ளே தள்ளிட்டா. டவல் கூட எடுக்கலை. ஃப்ரெஷ்ஷாக டவல் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜேகிக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டவலையும் எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ இவன் கூப்பிட்டு பண்ணி கொடுக்கலாமா இல்லை நம்மளே கூப்பிட்டு கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. ரியா, அந்த டவலை தரியா இல்லையா? அந்த தரேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டோர் சைடு திரும்புறா. ஜேகே எப்படி டோரை ஓப்பன் பண்ணிட்டு பாதி உடம்பு வெளியே திரும்ப நின்றுட்டுருக்கான். என்ன இப்படி நிற்கிற அப்படின்னே. சரி சரி டவல் வேறு கட்டல, அப்படியே வெளியே வரட்டா அப்படின்னே. இதுக்கே நான் ஏன் வந்தேன்னு கேட்குறேன், நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் டவலை கொடுக்குறா. டவல் கொடுக்கும்போது அவங்க யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க, யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னே. வேறு யாராக இருக்கும், ஒன்று ஜிமினா இருக்கும் இல்லை ஒயனாக இருக்கும், போ அப்படின்னே. சரி நீ உள்ளே போ, உன்னை யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க, ஒரு வேளை வயனாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னே. என்ன ரியா, அப்போ என்னை யாரும் பார்க்கக்கூடாதா? நான் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு. ரொம்ப தெளிவிடி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு உள்ளே போயிட்டான். அவன் சிரிச்சுட்டே வந்துட்டு, ட்ரெஸ்ஸு அப்படின்னு, டவல் கட்டிட்டு வா வெளியே இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறா. வெளியே ஜிமின் தான் நின்றுட்டுருக்கான். என்னை எழுப்பி விட்டியா? அப்படின்னான். இந்த காஃபி அப்படின்னு. தேங்க்யூ அப்படி சொல்லும்போது, நீ சாப்பிட்டியா? அப்படின்னான். இந்த காஃபியை குடி வந்து சாப்பிட்டு அப்படின்னு. ஆனால் அண்ணா அப்படின்னே. அப்படின்னே. கிளாஸ்மேட் தான், ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு உங்களை அண்ணான் தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்கான் அப்படின்னே. எப்பா எம்பிட்டு மரியாதை அப்படி இருக்குது ஜிமினுக்கு. இங்கே பாரு, அழகான பொண்ணெல்லாம் அண்ணான்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னே. ஓ, அப்போ நான் வாங்கிட்ட சொல்லிட்டு வேணா கேட்கவா அப்படின்னு. எம்ல வாழ்க்கையில் ஆப்போ வைக்க பார்க்குறேன் அப்படின்னே. அப்புறம் அழகான பொண்ணு அண்ணன் கூப்பிடக்கூடாதுன்னா அப்புறம் உங்களை நான் என்னன்னு கூப்பிட அப்படின்னே. நீ அழகாக ஜிமின்னே கூப்பிடுவேன், அழகாக ஜிமின்னு. அவ்வளோதான், ஜேகே என்னை போட்டுருவான், நீங்கள் கிளம்புங்க டாட்டா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து டோரை சாத்திட்டு அவன் வந்து சிரிக்கிறான். ஜிமின் நட்டு சிரிச்சுட்டேன்ப்பா, ஆனால் அவன் ஃப்ளர்ட் பண்ணுறாரு, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே அப்படியே ஒரு உருவம் அப்படியே அவனை முறைச்சி நிற்கிது. இல்லடி விளையாட்டுக்கு, ஆனால் ஜிமின் பொறுக்கி நாய் அப்படி சொல்லிட்டு வேமா ஒயனான்னு துரத்துறான். ஜிமின் சிரிச்சுக்கிட்டே ஓடுறான். ஜிமின் லாஸ்ட்டாக இன்னும் மூச்சு வாங்கிட்டே, நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாடி, இதுக்கெல்லாம் முறைக்கிற அப்படின்னே. கேர்ள் ஃப்ரெண்டாக இல்லைனா நான் உன்னோட ஃப்ரெண்டு, இப்படி போய் நம்ம ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஃப்ளர்ட் பண்ணலாமா? அது நம்ம ரியாடி அப்படின்னே. நம்ம ரியா தான், ஆனாலும் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னே. நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி கோச்சிக்கிறாப்பா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து வேகமாக ரூம்குள்ளே போயிட்டு, நீ போய் அதை மட்டும் கொஞ்சம் பாரு, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னா. சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் போய் சமைச்சிட்ருக்கா. அதாவது இவங்க 2 பேரும் ஜேகேவும் ஜிமினும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. பக்கத்து வீட்டில் தான் ரியாவும் ஒயினும் இருப்பாங்க. பட் அவங்க 2 பேரும் அவங்க வீட்டில் சமைக்கவே மாட்டாங்க. இங்கே வந்து இவனுங்களை சமைக்க சொல்லி சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜேகேவும் ரியாவும் வந்து கப்பல். பட் இவங்க 2 பேர்லாம் கிடையாது, இவங்க 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் ஒயினி ஜிமினி பார்க்குற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க 2 பேர் கப்பல் தான், பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க.
அவங்க பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. பண்ணுறதெல்லாம் கப்புள்ஸ் பண்ணுற வேலை. பட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா அப்படிம்பாங்க. ஒயன் வந்துட்டு ஸ்டில் ஜிமினை வந்து ஃப்ரெண்டாக தான் பார்க்குறா. ஜிமின் தான் வந்துட்டு அவளை லவ் பண்ணுறான். ஆனால் அது ஒயனுக்கு தெரியவும் தெரியாது, புரியவும் புரியாது. ஒயன் சரியான ஒரு மக்கு கும்பிட்டேன் அந்த விஷயத்தில் மட்டும். ஓகே, இப்போ வாங்க டேரெக்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயின் போகிறா. அவளுக்கு கிச்சனில் என்ன செய்யணும்னு கூட தெரில. ஐயோ, நம்மளை போய் கிச்சனுக்குள்ளே அனுப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. குக்கர் விசில் அடிக்குது. அதை ஒரு 3 விசில் அடித்தோன்னே ஆஃப் பண்ணிட்டு போதும் அப்படின்னானே. போதுமா, மற்றதெல்லாம் சமைச்சிட்டியா அப்படின்னானே. எல்லாமே சமைச்சிட்டேன், வேணா 4 டிஷ் மட்டும் இருக்குது, அதை வேணா வாஷ் பண்ணிடு வாடா அப்படி சொல்லிட்டு அவள் போய் வேமா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு பனானா மில்க் ஷேக் இருக்குது. இது நம்ம ஜேகே பண்ணிதாச்சே எப்படி சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு அவள் ஸ்டாவை போட்டால் கரெக்டாக ஜேகே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்குறான். தடி பார்த்தானா வெளுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவருக்கும் அந்த ஃப்ரிட்ஜுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அதுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு ஒயின் பாட்டுக்கு அந்த ஜூஸை குடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல நின்னா யாருக்கும் தெரிய மாட்டாங்க. இங்கே வந்துட்டு ரியா, ஜேகே பசிக்குது ஜேகே அப்படின்னு. இரு சாப்பாடு செஞ்சுருப்பான் ஜிபி, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே அவனுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம்ல, நேற்று நம்ம மில்க் ஷேக் வாங்கிச்சு குடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறான். உள்ளே மில்க் ஷேக்கே இல்லாமல் எங்கே போச்சு என் மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு ரியா அப்படின்னானே. என்ன ஜேகே அப்படின்னு. ரியா இங்கே வா, ஏன்டா கத்துற அப்படி சொல்லிட்டு ரியா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு. இங்கே வச்சு இந்த மில்க் ஷேக்கை காணும் அப்படின்னு. மில்க் ஷேக்கை என்ன திருட வந்து கலவான்ட்டு போகிறான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். என் மில்க் ஷேக் டி அப்படின்னு. நீயும் ஜிமின் தான் இந்த வீட்டில் இருக்கீங்க, ஒரு வேளை ஜிமின் குடிச்சிருக்கலாம். இல்லை சான்ஸே இல்லை, ஜிமின் குடிக்க சான்ஸே இல்லை. ஏன்னா நேற்று அந்த நாய் அது வேணான்னு சொல்லிட்டு வந்துச்சு. அது வேணான்னு சொன்னால் குடிக்க அது யார் குடிச்சிருப்பான்? நீ என்ன தானே வீட்டுக்குள்ளே வந்தீங்க, நீ குடிச்சியா அப்படின்னு. பத்தியா என் மேலேயும் சந்தேகப்படுறான். நானும் குடிக்கலப்படா அப்படி சொல்லிட்டு வந்து போகிறான். அப்போ யார் குடிச்சா? ஒயனும் குடிக்க மாட்டா. அவன் என்னதுன்னு தெரிஞ்சால் சரி போனால் போதுன்னு விட்டுருவா. அப்போ யாரும் குடிச்சா அப்படி சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு என்னன்னு ஒன்றும் புரியல. அவன் போயிட்டு ரியாக்கு மட்டும் சாப்பாடு போட்டு வந்து இந்த சாப்பிடு அப்படிங்கிறான். அப்படியே போய் மூஞ்சே மாறி வச்சுருக்கான். இப்போ எதுக்கு மூஞ்சி இப்படி இருக்குது? என் மில்க் ஷேக்கை காணால அப்படி சொல்லிட்டு அப்படியே அப்பாவி மாதிரி சொல்கிறான். ஒன்று தானே காணா, 4 கூட வாங்கித்தரேன் மூஞ்சி நார்மலாகவே. எனக்கு அந்த மில்க் ஷேக்கே வேணும். அந்த பருத்தி முட்டை கூட இருக்கு, அந்த பருத்தி முட்டையே தான் வேணுமா அப்படின்னு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவன் அழகாக தலையாட்டான். அதே கடையில் கூட வாங்கி தரேன்டா இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பாடு ஜேக்கை கூட்டி விட்றான். வேணப்போ என் மில்க் ஷேக்கை காணாம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ரியா சாப்பிட்டுட்ருக்கா. ரியாவுக்கு வந்துட்டு அந்த இடத்துல யாரும் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவளுக்கு அங்கே யாரும் நிற்பான், இந்த ஒயநாயும் சத்தத்தையே காணா, ஜிமின் ரூமில் கிடக்கும் போல். அப்போ அங்கே யாரும் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இப்போ பயமாக இருக்குது. அவன் அந்த ஃபீல்ட்லேயே அங்கேயே பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா ஒயன் அதுக்குள்ளே வெளியே வரா. இவள் என்ன பண்ணுறா அப்படி சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஜேகே இதை புடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொறுமையாக எந்திரிச்சு வந்து நிற்கிறா. நீங்கள் அது ஃபுல்லாக அப்போ தான் குடிச்சு முடிச்சுட்டு அந்த ஸ்டாவ் எடுத்து ஒரு டஸ்ட்பினில் போடுறீங்க. அந்த மேலே கவரை பிரித்து அதே டஸ்ட்பினில் போட்டு டப்பா இன்னொரு டஸ்ட்பினில் போடுறீங்க. திருட்டு போனேன் அப்படின்னோடனே நீங்கள் அப்படி சொல்லிட்டு ரியா அப்படின்னோடனே எதுக்குடி ஆளோட மில்க் ஷேக்கு திருடினேன்? திருடலை, நம்ம வீட்டில் எடுத்தால் எப்படி திருட்டாகும்? ஐயோ வயனானா, அதை ஏன்டி இதே டஸ்ட்பினில் போடுறேன், அப்புறம் நான் என்ன வாய்க்குள்ளேயே போட்டுக்க முடியும்? நல்லா பேசுகிறப்போ அப்படி சொல்லிட்டு அவன் வந்து உங்களை கூப்பிட்டு வந்துட்டான். வயனு இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? அங்கே டெரஸ் போனேன் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு அவனை அமைதியாக உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஜிமின் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு சாப்பாடு போகிறான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு வர வந்து இவன் சமைக்கிறது நல்லாவே இல்லைடா, ஆன்ட்டி மாதிரி எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டான்டா, வர டேஸ்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்னு ஜிமின் உங்களை பார்த்துட்டு வெடுக்குன்னு தட்டை பிடிங்கிட்டான். ஜிமின் தட்டை கொடு அப்படின்னானே. ஆமாம் குறையெல்லாம் சொல்லு, ஆனால் நல்லா அண்டா சோறு தின்னு, அப்போ நல்லா வந்து இவ்வளோ அவ்வளோ திம்ப. என்னடா இப்படிலாம் பேசுகிற ஜிமின், தட்டை கொடு ஜிமின், தட்டை கொடு ஜிமின். அந்த தட்டை ஜிமின் தரவே மாட்டேங்கிறான். அவங்களுக்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் வேகமாக என்ன பண்ணிட்டீங்கன்னா ஜிமினோட கழுத்தில் வேகமாக கையை போட்டு அவனை இழுத்துட்டீங்க. அவனுக்கு விர்றே அப்படிங்கும்போது ஜிமின் வந்துட்டு சக்குன்னு சேர் அப்படியே ஸ்லிப் ஆகி உங்கள் மேலேயே விழுந்துட்டான். நீங்கள் சேர் சைடு விழுகல, நீங்கள் நின்றுட்டு தானே இருந்திருப்பீங்க. நீங்கள் விழுந்த சைடாக உங்கள் மேலேயே விழுந்துட்டாங்க. அம்மா எருமை மாடி எந்திரம் வலிக்குதுரா முள்ளோட அப்படிங்கிறியா நீ சனியனை முட்டிக்க விட்டு சனியனை அப்படிங்கன்னா நீங்கள் வந்து விழுந்த ஃபர்ஸ்ட் அவன் முடிய வேற பிடிச்சிருப்பீங்க. அவன் ஐயோ இல்லாட்டி கூட தனியாக விழுந்துருப்பீங்க, எதுக்கடி முடியறது கையாரு அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் என்னோட சோத்த பிடிங்கிறது அப்படி சொல்லிட்டு வேணும் முடிய பிடிச்சி ஆட்டுறீங்க. இவனுங்க 2 பேரும் பார்த்துட்டே இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படி சொல்லிட்டு அவனுக்கு பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. நீங்கள் கீழே உருண்டு கிடக்குறீங்க போட்டுக்கிட்டு அவன் எந்திரிச்சிட்டா. நீங்கள் முடியை வந்து விடவே இல்லை. அவன் கடைசியில் உங்கள் முடியை பிடிச்சி கொஞ்சம் ஃபோர்ஸாக இழுக்கவும் விடு வலிக்குது அப்படி சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் வந்து அவன் முடியை விட்டுருப்பீங்க. அவன் எந்திரிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு மூஞ்சி முகரக்கட்டை மாதிரி கூட தின்ன சோறு உள்ளே இறங்க மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேமா உங்கள் தட்டை தள்ளி விட்டா அந்த தட்டை எடுத்துகிட்டு போய் ஜேகே பக்கத்தில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு வந்துட்டு போய் உட்காந்துக்கப்புறம் சின்னதாக ப்ளஷ் ஆகுது. ஏன்னா அவங்க மேலே விழுந்தப்போ உங்களை ஃபீல் பண்ணியிருப்பாங்களா, அதை நினச்சா அவன் சிரிச்சுட்டு
ஐயோ ஐயோ இவளெல்லாம் வச்சுட்டு இன்னேன்னு மயிறுப்பிடி சண்டைக்கெலாம் கூப்பிட்றா. எப்போ இவள்கிட்ட லவ்வை சொல்லி எப்போ இவ அக்செப்ட் பண்ணி எப்போ இந்த கப்பல் மாதிரி மாறுறது அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். ஜேகே ரியாவும் அவனுக்கு பாட்டு கொஞ்சிட்டு இருக்கானுங்க. நமக்கு கடவுள் கொடுத்தே வைக்க அப்படிங்கும்போது என்ன மச்சான் என்னமோ புலம்புற புலப்புறானே. ஆனடா புலம்புற அப்படின்னானே. எப்படி இருந்துச்சு மேலே எழுதுது டே அவருக்கு அடையாண்டு இப்போ இப்படி கேட்குற அப்படின்னானே. அப்புறமா கேட்குறேன் அப்படி சொல்கிறான். ஷோரியா காதில் எது விழுந்துருப்போ ரியா சொன்னானா அவள் அவள் சாமி ஆடுவா தெரியாதா அப்படின்னானே. இப்போ இத்தனை நாளாக இப்படி சொல்லாமல் இந்த மாதிரி அப்படியே லைஃப் லாங் இருந்துருவியா? எப்படி சொல்ல போகிறேன்னு தெரில. அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் டவுட்டு தான். ஆமாம் நீ எப்போ பார்த்தாலும் அவள்கிட்ட சண்டை கட்டிகிட்டே இருந்தால் அப்படி அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு ரியா பார்த்துட்டு இப்போ 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் பேசல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ரியாவும் ஒரு பைக்கில் ஏறிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு எப்பவுமே ஜிமின் பைக்கில் தான் இருந்தீங்க. ஜிமினை பார்த்துட்டு இன்னைக்கு உங்க கூட சண்டை போட்டனால நான் கூட ஏற மாட்டேன். ஐயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரியா நீங்கள் வா நான் எங்கள் அண்ணா கூட போகிறேன் அப்படின்னு. நான் காலேஜில் அவன் பக்கத்தில் தானே உட்காந்துருக்க வாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரியாவை இறக்கிட்டீங்க. ஜேகே வந்து சிரிச்சுட்டு சரி ஏறு அப்படிங்கிறான். ஜிமினோனே அப்படியே முறைக்கிறான். முறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீ அவன் கூட ஏறிக்குவேன். என்ன ஜேகே இப்போ நான் டாக்ஸி புக் பண்ணி வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னையா அப்படிங்கும்போது என்ன ஜேகே அப்படிங்கும்போது சரி ரியா நீ பைக் ஓட்டியா அப்படின்னே. சரி ஜேகே அப்படி சொல்லிட்டு அவள் பைக்கில் ஏறி உட்காந்துட்டா. நீங்கள் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஏறி உட்காந்துட்டீங்க. இப்போ வந்து நீங்களும் ரியாவும் வரீங்க. அதே மாதிரி ஜேகேவும் ஜிமினும் பைக்கில் வராங்க. அப்படி 4 பேர் பைக்கும் சர்ன்னு போயிட்டுருக்கு. ரியா பயங்கரமாக பைக் ஓட்டுவா. ஜேகே சொல்லி கொடுத்து இதெல்லாம் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பா. நீங்களும் அவ்வளோ போயிட்டீங்க. ஜிமினும் ஜேகே வந்துட்டு இருக்காங்க. எப்போ தான் சொல்லான்னு இருக்க? அதை தானடா அப்பையில கேட்டேன். அதான் திருப்பி கேட்குறேன் எப்போ தான் சொல்லான்னு இருக்க? எப்படி சொல்ல போகிறேன்னே தெரிலடா. கொஞ்சம் அந்த ராட்சசிட்ட சொல்ல கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நான். ஐயோ ஆனால் உண்மையிலே சொல்கிறேன்டா உன் நிலைமை ரொம்ப கஷ்டம். எதுக்கு எடுத்தாலும் சண்டை கட்டுவா. வாய் திறந்தாலே அவளுக்கு பிரச்சனையாக வருது அப்படின்னு. அது என்னமோ உண்மைதான் சரியான பஜாரி பொம்பளையாக இருக்கா. ஆனால் அவளை பிடிச்சிருக்குடா அப்படின்னு. அதெல்லாம் பிடிக்க மச்சான் நீ கொஞ்சம் சைலண்டில் அதனால் உனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு. சொன்னால் என்ன பண்ணுவான்னு நினைக்கும் போதே பக்கு பக்குங்குதே. சரி எப்போ தான் சொல்லான்னு இருக்க? இன்னொரு 2 நாளில். முடிவு பண்ணிட்டு அவன் சொல்கிறது அப்படின்னு. அப்படின்னானே எப்போ எங்கே அப்படின்னானே. கண்டிப்பாக வீட்டில் வச்சு சொல்ல முடியாது. பார் கூப்பிட்டு போய் ஓஹோ அவளுக்கு பிடிச்ச பீரை வாங்கி கொடுத்து சொல்ல போகிறேன். ஆமாண்டா அந்த நாய் குடிச்சிட்டு இருக்கப்போ தான் நல்லா பேசும் தெரியுமா. கம்முன்னு பீரை வாங்கி கொடுத்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி அதையும் ரிட்டன் ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு பண்ணி விட்டுடலாம். அது ரிட்டன் பண்ணிடும். வீடியோ எடுத்து நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிடலாமா அப்படின்னு. நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிளான்லாம் போட்டானுங்க. காலேஜுக்கு வந்தோடனே நீங்கள் எப்போதும் போல நீங்கள் பாட்டிக்கிறீங்க போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு அங்கே இன்னொரு பையனும் ஃப்ரெண்டாக இருக்கான். நீங்கள் என்னை பார்த்தோன்னே வி அப்படின்னோடனே வி உங்களை பார்த்து வாய் நீ எப்போ வந்த அப்படின்னா இப்போ தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீ கையை பிடிச்சிட்டு என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னு. என்னடி பண்ணேன் அப்படின்னு. நைட்டு கால் பண்ணேன் ஏன்டா அட்டன் பண்ணல அப்படின்னு. ஜிமின் அப்படி ஜேகே ஷாக்கில் பார்த்துட்டு என்னோடா நைட்டில் கால் பண்ணி என்னலாம் சொல்கிறா அப்படின்னு. சரி கம்டன் அப்படிங்கும்போது வி வந்துட்டு என்னடா 2 பேர் ஏதோ குசுன்னு பேசுகிறீங்க அப்படின்னு. ஒன்றும் பேசல அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே அமைதியாகிட்டான். ஜிமினா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வி வந்து ஷோல்டரில் கையை போடுறான். ஒன்றும் இல்லை வி அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து கிளாஸ்க்கு போயாச்சு. நீங்கள் வந்துட்டு எப்போவுமே முன்னாடி பெஞ்சில் உட்காருவீங்க. இன்றைக்கி என்ன நினச்சிங்களோ தெரில. நீங்கள் வேணா ஜேகேவெல்லாம் நவுத்திட்டு வந்து வி பக்கத்தில் உட்காந்துட்டீங்க. ஜிமின் ஒன்று ஏன்டா இடம் விட்டு அப்படின்னு. நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். வி நான் கேட்கவா? கேளு அப்படி. நான் உனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை? இல்லை அவ்வளோதான் எனக்கு ஏன்னு தெரிலடி அப்படின்னு. இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஜிமின் ஒன்று அழகாக இருந்தால் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணுமா? இது என்னடே ரூல்ஸ் அப்படின்னு. இங்கே பாரு ஜேகே அழகாக இருக்கானா ஜேகே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி வி அழகாக இருக்கான் வீக்கு நான் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே ஜெமின் உங்களை பார்த்து முறைக்கிறான். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரேன்னு சொல்கிறேன். உனக்கு பார்த்தியா நீ மொக்கையாக இருக்கனால தான் இல்லை அப்படின்னு. பேசுவடி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் உங்களை பார்த்துட்டு. ஆனால் உலகத்துலேயே ஒரு மொக்க ஃபிகர்னால் அது நீ தான். நீ போய் நம்ம மொக்கன்னு சொல்கிற பார்த்தியா அப்படி சொல்லி உங்களை வேறு கலாய்க்கிறாங்க. ஜிமினா பைத்தியக்காரன் அப்படி சொல்லிட்டு ஜிமினை அடிக்கிறீங்க. வி வந்துட்டு தடுத்துட்டு ஒயின் நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னா அவன் பாரு எப்படி சொல்கிறான் நம்ம தான் மொக்க ஃபிகர் மாதிரியா இருக்கேன் அப்படின்னு. வி உங்களை பார்த்துட்டு அப்படிலாம் ஏன் சூப்பர் ஃபிகராக இருக்கேன் அப்படின்னு. வி வந்து லைட்டாக ஜிமின் முறைக்கிறான். வி வந்து லைட்டாக ஜிமினை பார்த்து சிரிக்கிறான். வீக்கு வந்துட்டு தெரியும் ஒயின் வந்துட்டு ஜிமினோட க்ரஷ் நம்ம வேணும்னே தான் கலாய்க்கிறதுக்காக அப்படி பண்ணுறா அப்படிங்கிறது நம்ம ஜிமினுக்கும் தெரியும். ஆனாலும் ஐயோ ஏன்டா இவன் இப்படி பண்ணுறாலும் இவன் வேறு ஏன்டா கோஆப்ரேட் பண்ணுறா அப்படின்னு வேறு அவனுக்கு தோணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வீயை பார்த்துட்டு அவன்ட்டு ஒன்று கேட்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு. கேளு அப்படின்னு. நம்ம பாருக்கு போகலாமா அப்படின்னு. ஒயின் என்ன அவனை மட்டும் கூப்பிட்ற அப்படி சொல்லி ஜேகே கேட்குறான். நான் தான் நம்பேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு. வி உடனே உங்களை பார்த்துட்டு ஆனால் அப்படின்னு நீ ஃப்ரீ இல்லையா அப்படின்னு. இல்லை பாட்டி ஜம் போகிறேன் பரவாயில்ல லீவ் போட்டுறேன் போகலாம் அப்படின்னு. ரியலி எனக்காக லீவ் போகிறேன் அப்படின்னு. ரியலி உனக்காக லீவ் போகிறேன் அப்படின்னு. தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து வியை லைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அதே அப்படியே ஜிமினுக்கு புகையுது. இவனுங்க 2 பேருக்கு தெரியுது. இவங்க 2 பேர் லைட்டாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி போய் உட்காந்துட்டு நீங்கள் போய் ரியாட்ட வேகமாக சொல்லிட்டு இந்த மாதிரி பாருக்கு போனா அப்படின்னா அவளும் ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டா. ஜேகே வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு என்னடா இன்றைக்கே வா அப்படின்னு.
பார்த்துக்கலாம் அப்படின்னு. என்ன 2 பேரும் என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் அப்படி சொல்லிட்டு 2 பேர் கோரஸாக சொல்கிறான். அப்போ ஏதோ இருக்குது. வாங்கிறியா அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு 2 பேர் திரும்புறீங்க. எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வரியா அப்படி சொல்லி கேட்குறான். காஃபியா? உனக்கு பிடிக்காத அப்படின்னு. சாரி மில்க் ஷேக் வாங்கிட்டு வாடி. அப்படியே இவனுக்கு ஒரு காஃபி, இவனுக்கு ஒரு பனானா மில்க் ஷேக். தயவுசெய்து 2 பேர் போய் வாங்கிட்டு வாங்களே அப்படின்னு. ஏன் உனக்கு கால் இல்லையா அப்படி சொல்லிட்டு ரியா கேட்குறா. ரியா தங்கோல அப்படின்னு. போடா அப்படி சொல்லிட்டு அவனை சரி வா வாங்கினு அப்படி சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு போகிறா. நீங்கள் 2 பேரும் போயிட்டீங்கல்ல, இவனுக்கு 3 பேர் தான் உட்காந்துருக்கான். சொல்லு என்ன பிளான், என்ன யோசிச்சிங்க, இப்போ எதுக்கு என்கிட்ட மறைக்கிறீங்க? நாங்கள் எந்த பிளானும் போடல. பச்சையாக மறைக்காத ஜிமின், வாயை ஒட்டச்சிருவேன். சரி மச்சான் சொல்லிடுறேன் மச்சான், நான் வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். பரவாயில்லையே நீ கிணத்துக்குள்ளே குதிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்டா நீயும் அப்படின்னு. சரி விடு கிணத்துக்குள்ளே நீயே, நான் தனியாகவே குதிச்சுக்கிறேன், குதி சொல்லு அப்படின்னு. நான் பாரில் ஏதாச்சும் வச்சு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. ப்ரப்போஸ் பண்ணுறது கொஞ்சம் அப்படியே ரொமான்டிக்கான ப்ளேஸில் பண்ணும் பாரில் அப்படின்னு. அது ஒரு குடியார நாயிடா, ஏன்னா உனக்கு தெரியாதா? உண்மைதான் பீருனா ஆணுவாய்ப்பழுதுடா. அதான் ஒரு பீரை வாங்கி கொடுத்து கொஞ்சம் குடிக்க வச்சு ப்ரப்போஸ் பண்ணிட்டு ரிட்டன் அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறத மட்டும் வீடியோ எடுத்து அவள்கிட்ட காட்டி நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியே வந்துட்டு லவ் பண்ணலான்றீங்க. நீ ஏன் சொல்லிட்டனால எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறதான் பிளான் பண்ணேன். ஜேகே எனக்கு தெரிஞ்சது லைட்டாக ஊற்றிக்கோன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு. ஜேகே அப்படின்னு. சரி ஊற்றிக்காது அப்படின்னு வியூ பண்ணு. ஆனால் கொஞ்சம் டவுட்டு தான், ஏன்னா அவள் போதையில் இருந்தாலும் சம்டைம்ஸ் கொஞ்சம் தெளிவாக பேசிப்பா, பார்த்துக்கோ அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியாகிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தோடனே சரி பாருக்கு போகலாம்ல, எந்த டைமிங் அப்படிலாம் பேசுவோம். நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பார் நான் மட்டும் ஏன்டி இப்படி வேகமாக வர அப்படின்னு. நீ வாயை மூடிச்சுமே அப்படின்னு வச்சுக்கணும் எப்பா அப்படி சொல்லிட்டு அவனும் வாயை முடிக்கிட்டான். நான் பிளாக் போட போகிறேன் அப்படின்னு. இவன் பிளாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. எஸ் அரே நீயும் பிளாக் தானே அப்படின்னு. ரியா ஓகே அப்படிங்கிறா. நீங்கள் வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு ஜேகே நான் சொல்கிற மாதிரி அவுட்ஃபிட் போடுறியா அப்படின்னு ரியா பார்த்துட்டு அவன் என் பாய் ஃப்ரெண்ட் உன் பாய் ஃப்ரெண்டாக இருந்தேன் அப்படி சொல்லிட்டு நீ ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு மேலே வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஷர்ட் மாதிரி போட்டுக்கிறியா, டாப் 2 பட்டன்ஸ் ஓப்பனில் வச்சுக்கோ அழகாக இருப்பா அப்படின்னா அவனே அப்படிங்கிறியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். என்ன அவனுக்கு மட்டும் அவுட்ஃபிட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிளாக் கலர் ஷர்ட் போட்டு சாண்டில் கலர் மாதிரி பேண்ட் போட்டுக்கோ, சாண்டில் ஒயிட் போடுவோம் செம்மையாக இருப்பா அப்படின்னு. அப்படி சொல்லி ஆமாம் நீ அந்த மாதிரி அவுட்ஃபிட்லாம் சூப்பராக நான் அந்த மாதிரி எல்லா அவுட்ஃபிட்லேயும் சூப்பராக இருப்பேன், பட் அது ரியலி நீ அப்படி இருப்பா அப்படின்னு இவனே லைட்டாக சிரிச்சு ஓகே அக்செப்டட் அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே ஜிவனை பார்த்துட்டு இவனுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. நானும் பிளாக் போகிறேன். நோ உனக்கு கொஞ்சம் பிளாக் வேணாம் அப்படின்னு. அப்புறம் அப்படிங்கிறான் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுக்கோல்ல, மேலே ரெட் கலர் கோட் போட்டுக்கோ. என்னடி மகாருக்கு யாராச்சும் ரெட் கலர் கோட் போடுவாங்களா? போடுவாடா பைத்தியக்காரா அப்படின்னு. சரி சொல்லி தொலை அப்படிங்கிறான். பிளாக் கலர் பேண்ட் செம்மையாக இருப்பா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறான். அதுக்கு ஏன் பல்ல காய்ச்சல் நல்லா இருப்பேன் தானே சொன்னேன். இல்லைன்னா வேணா மாற்றிக்கோ. இல்லை அதை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஓகே அப்படி சொல்லிட்டா நீ கிளாஸு முடிஞ்சிச்சு ஓகே பாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்படியே வந்து ஜிமினுக்கு படபடன்னு அவனுக்கு அப்படியே 1000 பட்டர்ஃப்ளைஸ் உள்ள பறக்கிற மாதிரி இருக்குது. என்னடா பட்டாம்பூச்சி ரொம்ப பறக்குதோ அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறான். சத்தியமாக பயமாக இருக்குடா. ஐயோ எதுக்குமே இவ்வளோ பயந்ததில்லையே, அவ்வளோ பொண்ணுங்கள்கிட்ட ஃபோர்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோ பேசியிருக்கேன், எதுக்குமே இவ்வளோ பயம் இல்லைடா. ஆனால் அவள் அப்படிங்கும்போது அப்படியே வருது பாரு ஒரு பயம் பதட்டம் ஐயோ அப்படிங்கிறான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையெல்லாம் பாருக்கு வந்துட்டாங்க. நீங்கள் 2 பேரும் வரவே இல்லை. எங்கடா அது 2 காணா. ஜேகே என்னடா அப்படிங்கும்போது கால் பண்ணேன்டா 2 பேரும் நான் வரேன்னு சொன்னாலுங்க, ஆனால் தனியாக வரேன்னு சொல்லிட்டாலுங்கடா, அதான் வந்துட்டோம் அப்படின்னு. சரி இப்படி சொல்லிட்டு 3 பேர் நின்றுட்டு இருக்கானுங்க. கரெக்டாக ஒரு கார் வந்து நிற்குது. நீங்களும் கரெக்டாக கால் பண்ணிட்டீங்க நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னானே. வாங்கடி இறங்கி எப்படி சொல்லும்போது கரெக்டாக ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரியா தான் இருக்கலாம். ரியா வந்துட்டு ஒரு முட்டிக்கு மேலே இருக்க மாதிரி ஒரு இதுதான் போட்டிருக்கா. பட் ஃபுல்லாக வந்துட்டு அவள் ஹேண்ட் வச்சு அப்படி தான் போட்டிருக்கா. அவள் ட்ரெஸ் பார்க்க நீட்டாக இருக்குது, பட் அழகாக இருக்கா. ஜிகே பார்த்துட்டு வா செம்மையாக இருக்கா இல்லடா அப்படின்னானே. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழில் இருக்க மாதிரி தான் 2 பேர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. நீங்கள் இறங்குறீங்க ஸ்லீவ்லெஸ் வேறையா இல்லையா, அப்படியே செக்ஸியாக இருக்குது உங்களது பார்க்கவே. அப்படியே பயங்கர ஃபிட்டாக போட்டிருக்கீங்க. நீங்கள் பொதுவாக அவ்வளோ ஃபிட்டாக போட மாட்டீங்க, அவ்வளோ ஃபிட்டாக போட்டு அதுவும் உங்களது நீஸ்க்கெலாம் மேலே உங்கள் தொடையில் பாதிக்கு தான் இருக்குது. அப்படியே ஜிமினுக்கு என்ன ட்ரெஸ்ஸுடா இது, எனக்கு ஹார்ட் அட்டாக் ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்கிறான். என்னடா ஒயின் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி வீசணுன்னு டக்குன்னு திரும்பிட்டு ஏழ்ரா ஆனாலும் ஒயின் இவ்வளோ அழகா சம்தனால இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படியே 2 பேரும் பார்க்குறானுங்க. அழகு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆக்வர்டாக சிரிக்கான். ஜிமினுக்கு என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு தோணுது. ஜிமின் மேம் அவங்க கிட்டே வந்துட்டு நான் என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு. ஜிமின் இப்படி அழகாக இருக்கா அப்படின்னு. இது எப்போ வாங்கினேன்? அன்றைக்கி ஒரு நாள் ஷாப்பிங் பண்ண வாங்கினேன், எப்படி இருக்கு சொல்லு அப்படின்னு. கின்னாடி கையை காணா அப்படின்னு. இதான்டா கையை அப்படின்னு. ஐயோ ஸ்லீவை காணும் இங்கடி அப்படின்னு.
அதுவா இந்த ட்ரெஸ் எப்படி போட்டால் தான் அழகாக இருக்குது அப்படின்னு பின்னாடி ஒரு நாட்டில் நிற்கிது மேலே. நிற்கிதுல உனக்கு அது பத்தலையா வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிமின் கை பிடிச்சி தருவீங்க. ஒயின் இந்த கோட்டை போடு எப்போ கோட்டா போட முடியாது என்ன ஏப்போ புரி அப்படிங்க போட அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அவனுங்களும் உள்ளே வந்துட்டானுங்க. நீங்கள் உள்ளே போனேன்னு டேரெக்டாக போய் பார்க்க கொண்டு தான் உட்காருங்க. ஐயோ இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் வந்துட்டாங்க. நீங்கள் எனக்கு 2 பீர் அப்படிங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு 2 பீரா அப்படிங்க. ஒன்று போதும் ஏன் 2 தான் வேணும் அப்படின்னு ரியா ஜேகே பார்க்குறா. ரியா வந்துட்டு ஜேகே அப்படின்னு நானும் ரியா வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு படா இவன் ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாடா அப்படின்னு அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டே அப்படிங்கிறது என்னடா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வரான். இங்கே வரான். நீ கால் பண்ணி நான் வந்து வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். சரி எப்படி சொல்லும்போது வி வந்துட்டு நான் எங்கேயாச்சும் போவான் அப்படின்னு உட்காரா நீயாச்சும் உட்காரா அப்படி சொல்லிட்டு இப்போ வியும் ஜிம்மின்னு உட்காந்துருக்காங்க. அப்படியே ரியா ஜேகே பார்த்தா ரியா வந்துட்டு ஜேகே பார்த்துட்ருக்கா. ஜேகே ஒன்று ட்ரிங்க் பண்ணலையா அப்படிங்கிறா. ஜேகே வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா. ஜேகே ஆனால் இந்த பிளான் எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது என்னடா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா இங்கே உட்கார அப்படி சொல்லும்போது அவளைக்கிட்ட நல்லா க்ளோஸில் உட்காரான். லேப்பில் அப்படின்னு பப்ளிக் பிளேஸில் எப்படி லேப்பில் உட்காரு எப்படி சொல்லிட்டு ரியாவத்துக்கே அவள் லேப்பில் உட்கார வச்சுட்டான். ஜிகே இங்கே என்ன ஜிகே அப்படிங்கும்போது இங்கெல்லாம் அதை விட மோசமாக இருக்கானுங்க உனக்கும் தெரியுது அப்புறம் ஏன்டி அப்படின்னு. ஆனால் எல்லார் மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுல்ல எல்லார் மாதிரி நம்ம இருக்கலாம் தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவன் ஹிப்போடு இப்படி ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் கிட்டே இழுத்துட்டு அவன் குடிச்சிட்ருக்கான். அதாவது ரியா தான் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கான். ரியா பார்த்துட்டு சரி எவ்வளோ அழகாக இருக்கல அப்படின்னு. அதுக்கு என்ன அப்படின்னு இந்த அழகு இன்னும் ஒரு நாள் கூட எனக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு. ஜேகே அதான் கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொன்னேன்ல எவ்வளோ நாள்ரி சொல்லு. நம்ம 10th படிச்சப்போ தான் லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டில் நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. நீ பொறுக்கி நீ 12th கேட்டவன் தானே அப்படின்னு. ஆமாம் அப்புறம் 12th கேட்க மாட்டாங்களா நீ தான் தரலையே இதுக்கு இது வரைக்கும் அப்படியே மேலே ஓட்டமாக டச்சில் போயிட்டுருக்கு கொஞ்சமாச்சு காட்டுறியா கருணை காட்டுறியா அப்படின்னு. கருணெல்லாம் காட்டலை சார் அப்படின்னு. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருக்க கம்மி நைட்டு ரூமுக்கு வரியா வரமாட்டேன் படி நீ என்ன வருது நான் எடுத்துக்கிட்டு போகிறேன் போ அப்படிங்கும்போது அவன் வந்து குடிச்சிட்டு இருந்தான்ல அதை திருப்பி அவன் முகத்தில் வைக்க போகிறான். வேணாம் சிக்கி குறி கொஞ்சம் குறி அப்படிங்கிறான். வேணாம் அப்படிங்கும்போது அவன் லைட்டாக ஃபீட் பண்ணுறான். அவனே குடிச்சிட்டு போதும் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உட்கார வச்சுட்டு அவன் சும்மா பேசிகிட்டு இருக்கான். பட் அதை பற்றியே தான் பேசுகிறான். ஐயோ வேணும் இதை பற்றியே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வைக்க வந்துகிட்டே இருக்குது. அப்படியே ஜிமின் சைட் பார்த்தா நீங்கள் செம்ம குட்டி ஜிமின் உட்காந்துட்டு ஒரு இதை சிப் பண்ணிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஒரு பீர் ஃபுல்லாக குடிச்சிட்டு இன்னொரு பேர் மேன் அப்படின்னு ஒன்று போதுண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜேகே கால் பண்ணுறான். ஜேகே ஆட்டோமேட்டிக் என்னடா அப்படின்னு வாடா ஒன்று ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படின்னு 10 நிமிஷம் கூட ஆகலடா குடிச்சிட்டாடா போதே ஆக ஆரம்பிச்சிட்டாடா வாடா அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு வராங்க வியூ ஒன்று கொஞ்சம் பார்த்துடா அப்படின்னு. சரி ப்ரப்போஸ் பண்ண எங்கடா ஏதாவது கொண்டு வந்தியா அப்படின்னு. அட பைத்தியக்காரா ஒரு ஃப்ளவர் கூட கொண்டு வரலையா அப்படின்னு. அட இருடா நான் போய் பொக்கே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு பொக்கே வச்சுட்டு சும்மா இருந்து எல்லாட்டையும் பேசிகிட்டு இருக்கா. அவன் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஹே பியூட்டி அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே லைட்டாக அப்படி கண்ணத்தில் கை வச்சுக்கிறானே ஹே என்ன ஹேண்ட்ஸம் இங்கிட்டே அப்படின்னு. சும்மா அப்படின்னு ஹோ சும்மாவா அப்படின்னு. ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான் கொடு அப்படி சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு சிப் பண்ணிட்டு அந்த பொண்ணு கொடுக்குறான். அவளும் குடிச்சிட்டு என்ன வேணும் என்கிட்ட இருந்து இந்த பொக்கே இந்த பொக்கேக்காக என்கிட்ட வந்தேன் அப்படின்னு. ஆஃப்டர் ஆல் பொக்கேயா உங்ககிட்ட இருக்கும்போது அது இன்னும் அழகான பொக்கேவா தெரியுது என்ன சொல்கிற அப்படின்னு. போடு நான்லாம் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு அவளை அந்த பொக்கையை கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட வாங்கிட்டு வந்து ஜிமின் ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு. ரியா அவனே பார்த்து அப்படின்னு மட்டும் சொல்கிறான். நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்களா வாயின் அப்படின்னு. சொல்லு ஜிமின் அப்படிங்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு என்ன பொக்கே இது நல்லா இருக்குடா அப்படி சொல்லிட்டு கையில் வாங்க போய் நீர் உனக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்படியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சேர் திரும்பிட்டு அப்படி ஜிமின் சைடு ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்துட்டு சொல்லு அப்படின்னு. ஐ லவ் யூ வாயின் அப்படிங்கிறான். நீங்கள் என்னை பார்த்துட்டு நீ எதுமோ சொல்கிற அப்படி எதுமோ தப்பாக எழுது ஜிமின் தெளிவாக சொல்ல ஐ லவ் யூ வாயின் நான் தெளிவாக தான் இருக்கேன் ஐ லவ் யூ. என்ன காமெடிடா இது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா அப்படின்னு. சான்ஸ் இல்லை ஜிமின் ஏதாவது நீ நடிக்காத அப்படின்னு. வாயின் நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஜிமின் லூஸ் மாதிரி பேசாத அப்படியே வாய்ஸ் மாறுது. அப்படி ஜிமின் ஷாக்காக பார்க்குறான். ஓகே நீ எடுத்துகிட்டு போ வாயின் இந்தா ஜிமின் வேணாம் கம்முன்னு போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த சேர் வந்து கொஞ்சம் தள்ளாடிட்டே இருந்திருக்கிறீங்க. டக்குன்னு வீ பிடிச்சிட்டு வாயின் என்னாச்சு அப்படின்னு. இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறீங்க. அது எப்படி சொல்கிறா நீங்கள் வந்துட்டு அப்படியே வீ மேலே மட்டையை வேற ஆகிட்டீங்க. இதுக்கு எதுக்குடா வாய்ஸ்லாம் மாற்றி பேசினா அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
என்னடா ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜேகே ஒன்று டே ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நீங்கள் வாங்கி வச்ச அந்த பீரை ஃபுல்லாக ஜிமினு குடிச்சிட்டான். இப்போ ஜிமினும் மாட்டேன் நீங்களும் மாட்டேன். இவனுங்க ஐயோ இவனுங்க மத்தியில் அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு வந்து உங்கள் 2 பேர்த்தையும் ஒரு வழியாக அவங்க ரூமில் செட்டில் பண்ணிட்டாங்க. நீங்கள் தூங்கிட்டீங்க, உங்கள் பக்கத்தில் தான் ரியா உட்காந்துருக்கா. ஒரு வேளை இவளுக்கு எந்திரிச்சா ஞாபகம் இருக்குமோ, ஐயோ பொழந்துருவாளே நம்மளை, அவன் ப்ரப்போஸ் பண்ண வரான், நீ அப்படியே இருந்தில்ல, நீ இல்லைன்னு கேட்டு திட்டுவாளே எப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அவள் ஒரு வழியாக தூங்கிட்டா. அப்படியே இந்த சைட் பார்த்தா அப்படியே ஜிமின் புலம்பிட்டே இருக்கான். அவ்வளோ பிடிக்கும்டா அவளை, அவ்வளோ பண்ணியிருக்கேன், அவனா அவ்வளோ பிடிக்கும், அவளுக்காக தான் தெரியுமா இத்தனை வருஷம் லவ் கூட பண்ணல. அப்போ போதும் போதும் போதும்னு இருந்தேன்டா. சண்டை கட்டுறது கூட அந்த டைமில் நாங்கள் இருக்குது ரொம்ப க்ளோஸாக ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும்டா. அதான்டா சண்டையெல்லாம் கட்டினேன். போச்சுக்குன்னு நோ சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கான். ஜேகேக்கா ஐயோ புலம்பிகிட்டே இருக்கானே, தூங்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வழியாக வந்துட்டு அவன் தூங்கிட்டான். பட் ஸ்டில் ஜிமின் புலம்பிகிட்டே இருக்கான். ஜிமின் ஒரு 3 மணிக்கு மேலே தான் புலம்புறதை நிறுத்திட்டே படுத்துருப்பான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜிமினால் எந்திரிக்கலாம் முடியல. ஜிமின் செம்ம மட்டையில் அவனால் வந்துட்டு அப்படியே காலையில் எந்திரிச்சாலும் மாதிரி கேராகவே இருக்குது. சரி நீ ரூம்லேயே இரு அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியே 2 பேரும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கானுங்க. டே இதை காஃபி போடுவான் என்னடா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு இன்னும் வந்துட்டு நம்மளை வேணான்னு சொல்லிட்டால அந்த மைண்டில் ஓடிட்டே இருக்குது. டப்புன்னு டோர் ஓப்பன் ஆகுது. 2 பேரும் ஷாக்கில் பார்க்குறாங்க. ரியா அப்படியே பின்னாடி நின்றுட்டு இருக்கா. நீங்கள் வந்து ரியாக்கு வந்துட்டு ஜிமின் நேற்று நைட்டு என்ன பேசினா அப்படின்னே. நான் என்ன பேசினேன், நான் ஒன்றும் பேசலையே. ஜிமின் சொல்கிறா அப்படின்னே. என்னடி சொல்கிறா அப்படின்னே. நேற்று நைட்டு நீ என்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னே. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். இல்லை எனக்கு புரியல, நீ தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். இங்கே பாருவேன், நான் ஒரு பையன்தான், எனக்கு யாரை வேணால் பிடிக்கல, நீ தானே சொன்னேன். நான் தான் சொன்னேன், அதுக்கு எதுக்கு என்ன பிடிக்குதுன்ற. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி அதான்டி சொன்னேன், நீ எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னே. என்ன பண்ண அப்படின்னே. இன்னும் எதுக்கு நீ ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்னு. இங்கே பாரு ஜிமின், எனக்கு உனக்கு செட்டே ஆகாது. எனக்கு வந்துட்டு கேரிங்காக பார்த்துக்கிற பாய் ஃப்ரெண்ட் தான் வேணும். உன்னை மாதிரி அடிச்சுக்கிட்டு நாடுறவன் வேணாம். ஸோ நீ எனக்கு வேணாம். இது பேர் நம்மளோட பேசவும் வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவன் என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. எனக்கு உன்னை பார்த்துட்டே நான் இவன் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு தோணும். இது பேர் என் கண்ணு முன்னாடி வராது, என்கிட்ட பேசாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து வேகமாக போகிறீங்க. ஒயின் என்ன பேசுகிற அப்படி சொல்லிட்டு ஜிமின் உங்கள் பின்னாடியே வரான். என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஜிமின் கை வேகமாக உதறீங்க. ஒயின் லூஸா நீ, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னக்கு எதுக்கு பேசாமல் போட பண்ணு. இங்கே பாரு, நீ பாட்டுக்கு தானே நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக லைஃப் லாங் இருந்திருக்கலாம். நீ எதுக்கு இப்படி ஒன்று தேவையில்லாமல் கொண்டு வந்த. இப்போ எனக்கு ஒன்றை பார்த்தேனே இவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்ல அப்படி மட்டும் தான் தோணுது தவிர ஃப்ரெண்டாக தோணல. கையை எடுங்கிறீங்க. உங்கள் கையை விடவே இல்லை. நீங்கள் கடுப்பில் சப்புன்னு ஜிமின் அப்பிட்டீங்க. ஜிமின் அப்படியே அறையை வாங்கிட்டு உங்களை பார்க்குறான். இவங்க 2 பேர்த்துக்கு செம்ம ஷாக்கு. என்னடா அடிச்சு புட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து மெக்க வச்சுட்டு போகிறீங்க. ஜிமின் அப்படின்னு சரிடா அவர் ரியாக்ட் பண்ணுறது இல்லைன்னு எனக்கே தெரியும். ஆனாலும் ரிஜெக்ட் பண்ணிட்டால. ஒரு போதையில் கூட ஓகே சொல்லடா. போதையில் கூட எனக்கு பிடிக்காத லெவலில் இருக்கானா. அவள் ஃப்ரெண்டு தானடா, நிறைய விஷயம் சொல்லுவாள். ஜிமின் எனக்கு இப்படி செஞ்சால் பிடிக்கும், அப்படி செஞ்சால் பிடிக்கிறேன், அப்படிலாம் பண்ணல. இப்போ பிடிக்கல கண்ணு மாதிரி வராதடான்றா. டே என்னடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே புலம்பிகிட்டே இருக்கான். சரி வா ஜிமின் உட்காரு அப்படின்னு. ரியானே நான் அவன் கூட போகிறேன் அப்படின்னு. இப்போ ரியா போய் அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படி சொல்லிட்டு அவளும் வரா. நீங்கள் ரூமில் உட்காந்து திட்டிட்டு நடக்குறீங்க ஜிமினா. அவள் எப்படி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா, அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ பாரு, இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே போச்சு ரியா. எனக்கு நான் எப்படி அவன்கிட்ட பேச முடியாது. எனக்கு அவன் மூஞ்சி பார்த்தாலும் அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. ஐயோன்ட்டு வயன் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுன்னு தப்பு இல்லையா அப்படின்னு. அவள் என்னோட ஃப்ரெண்டு. வயன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் லவ் பண்ணக்கூடாதுன்னு வந்துட்டு யாராவது சொன்னாங்களா. ரியா உனக்கு இங்கே பாருவேன், உனக்கு புரியுதா இல்லையா. ஜேகே நானும் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஜேகே 9th என் கூட ஃப்ரெண்டாக தான் இருந்தான். 10th தான் ப்ரப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ணி நான் ஜாலியாக இல்லையா எனக்கு பிடிச்சதெல்லாம் அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். ஸோ அது எங்களுக்கு இன்னும் ஈஸியாக தானே இருக்குது. அந்த மாதிரி உனக்கும் ஜிமினுக்கு ரியா உனக்கு அறிவு இருக்கான். அவன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அடிச்சுக்கிட்டே இருப்பான், என்கிட்ட சண்டை கட்டிக்கிட்டே இருப்பான், என்னை திட்டிகிட்டே இருப்பான். உனக்கு தெரியும் அப்படி இருக்கப்போ எப்படி நான் லவ் பண்ண முடியும். அப்படியே லைஃப்லாம் எங்களுக்கு சண்டையாக போகும் அப்படின்னு. சண்டையெல்லாம் போகாது, இன்னும் நிறைய லவ் கொடுப்பான். அப்போ தான் அவனுக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும்ல, உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரியாவை நீ இப்போ காலேஜுக்கு போன்னு சொல்லிட்டு ரியாவை தடுத்துட்டீங்க. ஜிமின் வந்துட்டு ஜேகேவே நீ இப்போ காலேஜுக்கு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருப்பான். ஸ்டில் அவனுக்கு வந்துட்டு நீங்கள் நோ சொல்லிட்டீங்கிறது செம்ம டென்ஷனு. அவன் வந்து திருப்பி குளிச்சுட்டே இருக்கான். அப்போ அவன் செம்ம போது அவனால் நிற்க கூட முடியல. இப்போ உங்களுக்கும் வந்துட்டு அந்த கோவத்துலேயே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. திடீர்னு யாரோ டோரை நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அம்மா டோரை எவனை நாக் பண்ணுறான், அவங்களாம் காலேஜ் போயிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரில் இருக்க அந்த ஹோல் வழியாக பார்க்குறீங்க. வெளியே எனக்கு ஜிமின் தான் ஸ்டடியாக தான் நின்றுட்டுருக்கான். ஐயோ திருப்பி சண்டை கட்டு வந்துட்டான் போல அப்படி சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. ஜிமின் வந்துட்டு டோரை லாக் பண்ணுறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு எதுக்கு டோரை லாக் பண்ணுறேன் வந்துட்டு பேச. ஜிமின் குடிச்சிருக்கியா? அப்புறம் லவ் ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா குடிக்க தான் செய்வாங்க. நம்ம ஒன்றும் லவ் பண்ணலையே, லவ் ஃபெயிலியர் ஆக அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஃபெயிலியர், லவ்வும் ஃபெயிலியர். வழிலாம் உனக்கு புரியாது அப்படின்னு. எனக்கு புரியாது, நீ வெளியே போ.
இவன் நான் பேச வரதை கேள்வி ஜிமினால நீ பேசுறதை கேட்கவே முடியாது போ அப்படி சொல்லிட்டு ஜிமினை பிடிச்சி தள்ளுறீங்க ஜிமினானே வயன் நான் பேசுறதை கேள்வி எப்படி சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் வந்து டைட்டாக பிடிக்கிறான் ஜிமின் வலிக்குது எப்படி சொல்லும்போது அப்படியே உங்கள் ஹிப்போட கிராஸ் பண்ணி என் கிட்ட அப்படியே ப்ரெஷ் பண்ணி இழுத்துட்டான் ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்னு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அதான் நேற்றே சொல்லிட்டேன் நீனா எனக்கு அவ்வளோ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை இப்போ விட்டுட்டு அப்படியே விரிக்கிறான் நீங்கள் அவனை பார்த்துட்டு என்ன பறக்கிற மாதிரி கையெல்லாம் இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துருக்கீங்க அவ்வளோ 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 பிடிக்கும் என்ன நீ அப்படி பார்த்துப்ப ஒன்று எப்படி பிடிக்காமல் போகும் இப்போ அதுக்கு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ என் குழந்தை பெற்றுக்கொடு ஜாலியாக நம்ம வளர்க்கலாம் சரியா அப்படின்னானே நீ கான்சியஸில் இருக்கப்ப சொல்லுவேனே காலையில் கான்சியஸில் தான் பேசினேன் கேட்டியா ஐயோ ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீ அவனை பார்த்துட்டு இங்கே பாரு ஜிமின் நம்ம லவ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ்டா பைத்தியக்காரா அப்படிங்கிறீங்க எனக்கு உன்னை பிடிச்சிருக்கோடி அப்படின்னு எப்போ இருந்து 10th அப்படியா அப்படின்னு ஆமாம் இந்த ஜேகே வந்துட்டு ரியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்தது நான் அப்பயே பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் நீ அக்செப்ட் பண்ணவே மாட்டியோங்கிற டவுட்டில் இருந்தேன் அப்புறம் நீ சொன்ன இப்போதைக்கு லவ்லாம் பண்ண மாட்டேன் படிக்கணும் சரி கொஞ்சம் டைம் கொடுப்போமேன்னு கொடுத்தேன் நீ 12th முடித்தேன் சரி காலேஜில் சொல்லலான்னு பார்த்தா 3rd year வந்துட்டு உன்கிட்ட சொல்கிற தைரியம் இல்லை சரி நேற்று சொல்லிட்டேமேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன் நான் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு அப்பா இது மாதிரி ஃபேஸ் வைக்கிறான் நீ அவனை பார்த்துட்டு உனக்கு எனக்கும் செட் ஆகாதுன்னு உனக்கு தெரியும் அப்படின்னே என்ன தெரியும் உனக்கு என்னடி தெரியும் சொல்றி பதில் சொல்கிற அப்படின்னே ஏன் கத்துற அப்படியே அமைதியாக பேசுகிறானே சரி சொல்லு பதில் சொல்கிற அப்படின்னா நீ அவனை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு அப்படி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சிட்டிங்க அவனும் உட்காந்துட்டான் உனக்கு ஏன் என்னை பிடிச்சிருக்கு எனக்கு வயன்னா அவ்வளோ பிடிக்கும் ஏன் வயன்னா அவ்வளோ பிடிக்கும் அவள் அவ்வளோ க்யூட்டாக இருப்பாள் அவள் பண்ணுறவளும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் அவள் கண்ணும் அவ்வளோ புச்சுக்குன்னு இருக்கு தெரியுமா அப்படியே அதை பார்க்கும்போது மொத்தம் கொடுக்கலான்னு தோணும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அப்படியே ஷாக்கில் பார்க்குறீங்க அவன் வந்து இப்போ உங்களை வர்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் மறந்துட்டு வர்ணிச்சிட்டு இருக்கான் நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க அப்புறம் அவள் செம்ம செக்ஷியாக இருப்பா அப்படின்னா எப்படிங்கிறீங்க சொன்னேன் நான் அதை விட்டனால நான் கூட கவனிச்சதில்லடி நேற்று தான் கவனிச்சேன் எப்படி இருந்தால் தெரியுமா எனக்கு அங்கே பாரில் செம்ம காண்டு ஆனால் எல்லாரையும் வயனை பார்த்தாங்க அவள் ஏன்டி அப்படியெல்லாம் பார்த்தாங்களா சரி ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு நம்ம வயனை ஆக்கிக்கலான்னு பார்த்தா ரிஜெக்ட் பண்ணி போட்டா அப்படின்னானே சரி அப்போ ஏன் அவள்கிட்ட சண்டை கட்டிகிட்டே இருந்தேன் அதான் அவள் ஜேகேட்ட பாரு கம்மியாக தான் பேசுவாள் பட் அவளுக்கு 10th ஃப்ரெண்ட்ஸு ஆனால் அவள் லிமிட்டாக தான் பேசுவாள் அவனை வந்து டச் பண்ணினா பேச மாட்டாள் ஆனால் வந்துட்டு அவள் என் கூட அவளாக இருக்க மாட்டாள் ஜாலியாக அடிச்சுப்பா ஜாலியாக பேசுப்பா நான் அடிச்சேன்னா திருப்பி அடிப்பாள் எங்களுக்கு வந்து அப்போ வந்து பாண்ட் கொஞ்சம் அதிகமாக எனக்கு ஃபீல் ஆகுமா அதனாலே அவளை பயங்கரமாக வெறுப்பேற்றி அவளை அடித்து சண்டைக்கெல்லாம் கூப்பிடு அவள் என் மேலே ஏறி உட்காந்துட்டுலாம் அடிப்பா தெரியுமா ஆனால் எனக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும் பரவாயில்ல அவன் நம்ம கூட இவ்வளோ க்ளோஸாக ஹாப்பியாக இருக்காளே அதுக்காகவே நான் வேணும்னே நிறைய சண்டை கட்டுவேனா இப்போ வந்து அவன் அதனாலேயே நான் வெறுத்துட்டா போகல அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃபேஸ் அப்பா இது மாதிரி வச்சுக்கிறான் அப்படிலாம் இல்லை ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணுறது தப்புன்னு தோணுது அப்படின்னு அதுதான் அப்போ ஜெயிக்கும் ஆமாம் அப்படி இல்லை அப்படின்னு இப்படி இருக்காங்க தான் பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா எல்லாருக்கும் அமையுமான்னு எனக்கும் தெரியாது ஆனால் எனக்கு அமையும் அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அவன் பேசிட்டே அப்படியே போதையிலே அங்கேயே தூங்கிட்டான் ஆனால் அவன் போதையிலே வயன் அது சொல்லிகிட்டே இருக்கான் வயன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் வயன் சொல்ல எனக்கு உயிர் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கான் நீங்கள் அவனை பார்த்து என்ன இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டரில் கை போட்டு இப்படி தூக்குறீங்க அவனால் ஓரளவுக்கு நடக்க முடியுது அதை வச்சு பேலன்ஸ் பண்ணி வந்துட்டான் நீ அவனை கொண்டு போய் ரூமில் படுக்க வச்சு தூங்கு அப்படி சொல்கிறீங்க அவங்கள பார்த்துட்டு அண்ட் லவ் யூ டி அப்படிங்கிறான் நீ அவனை பார்த்துட்டு யோசிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துட்டீங்க நீங்கள் போய் உங்கள் ரூமில் படுத்துருக்கீங்க உங்களுக்கு அப்படியே வந்துட்டு அப்போ அவனுக்கு நம்மளை அவ்வளோ பிடிக்குமா ஆனால் அவன் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படி சொல்லிட்டு சரி ஒரு 2 நாள் பேசாமல் பார்ப்போம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு அவனோட லவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணலாம் அது பாட்டு பொசுக்குன்னு ப்ராங்க்னு சொல்லிட போகிறோம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அதுக்கப்புறம் ஓகே 2 நாள் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க நைட்டு வந்து நீங்கள் அங்கே சாப்பிடவே போகல உங்களுக்காக வந்துட்டு ஜிமின் சமைச்சு வச்சுருக்கா நீங்கள் வரவே இல்லை ஏன் ரியா வரல அப்படின்னு தெரில ஜிமின் டிஃபன் பாக்ஸில் கொடுக்க சொன்னால் கொடுக்குறியா இல்லை கடையில் வாங்கி கேட்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன் கடையில் யாரும் வாங்க சொன்னோம் அப்படி சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நீங்கள் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு சாப்பிட்றீங்க ஏன்டி அங்கே வரல அப்படின்னு நான் தான் சொன்னேன்ல அவன் ஃபேஸை பார்க்க விருப்பம் இல்லை அதான் வரல அப்படி சொன்னேன் இவன் அது ரியா கொஞ்சம் எனக்கு டைம் கொடு ரியா அப்படின்னு சரி அப்படி சொல்லிட்டு அவனும் விட்டுட்டான் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு தூங்கிட்டீங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ரியா வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஜிமின் பார்த்துட்டு ரியா எங்கே வாயின் அப்படின்னு அவள் சீக்கிரமாக போயிட்டான் அப்படின்னு ஏன் அப்படிங்கிறான் தெரியலையே ஜிமின் அப்படி சொன்னோன்னே சரி ஏர் போகலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து 3 பேர் வந்துட்டாங்க ஜேகே வந்துட்டு என்னடி வயன் இப்படி பண்ணுறான்
தெரில ஜிகே, ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். ஒருவேளை அக்செப்ட் பண்ணுவாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே பேசிகிட்டு இருக்காங்க. கிளாஸ்க்கு வந்து பார்த்தா நீங்கள் ரெகுலராக உட்கார பிளேஸில் இல்லை, எங்கே அவள் காலேஜுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. ஜிமின், வைன் இங்கே உட்காந்துருக்கா. ஜேக்கு உங்ககிட்ட வந்துட்டு, வைன் ஏன்ட்டு இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு. இல்லை ஜேகே, நான் இங்கே உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு. வைன் நம்ம பிளேஸ்க்கு வா, நான் வரல ஜேகே. வி அப்படி சொல்லும்போது வி கரெக்டாக வந்துட்டான். என்னடா அப்படி சொல்லிட்டு வி வர, இங்கே பாரு அப்படின்னு வி ஒன்று. வைன் ஏன் இங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறீங்க. உங்களை கூப்பிட்டு அப்படியே நின்ட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் சார் வந்தோடனே சரி நாங்கள் போகிறோம் எங்கள் பிளேஸ்க்கு அப்படி சொல்லிட்டு அவங்களாம் போய் அவங்க பிளேஸில் உட்காந்துட்டானுங்க. சார் தான் துரத்திட்டு இருப்பாரு. அவங்க உட்காந்துட்டு எல்லாருமே உங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுகிறீங்க. பட் இவங்க அப்படியே டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டீங்க மொத்த கேங்கையே. லஞ்சுக்காச்சும் சரி உங்கள் கூட சாப்பிட்லாம் பேசலான்னு பார்க்குறானுங்க. அப்படியே யார்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஒயின் என்னாச்சுன்னு கேட்டாலும் ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறீங்க. சரி டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. நீங்கள் வரமாட்டீங்க, நீங்கள் கூப்பிட்டாலும் வரல. பார்த்தா நீங்கள் தனியாக உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. உங்க கூட ஒரு 3 பொண்ணுங்க வந்து உட்காடுறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி சாப்பிட்றீங்க. ரியாவுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் என்ன எல்லாரும் கூடயும் உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு. அமைதியாக சாப்பிட்ற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவளும் சாப்பிட்டுட்டே உங்களையே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்து கேர்ளில் ஃப்ரெண்டாக நீங்கள் மட்டும்தானே. நீங்கள் வந்து மற்ற ஃப்ரெண்ட் பிடிச்சுன்னா அவளுக்கு ஒரு மாறு இருக்குது. அவன் உங்களே பார்த்துட்ருக்கா. ஜேகே பார்த்துட்டு ரியா சாப்பிட்ற அப்படிங்கிறான். எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவள் சாப்பிடவே இல்லை. ஜிமின் வந்துட்டு சுத்தமாக சாப்பிடவே இல்லை. என்னடா உங்களையும் சேர்த்து அவாய்ட் பண்ணுறாடுனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேசிடுவாடா அப்படின்னு. அவ்வளோ கோவமாக இருக்கா. நான் தப்பாக வாடா சொன்னேன், ஃபீலிங்ஸாக சொன்னேன், அதுக்கு போய் கோச்சிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படியே இருக்கான். ஈவினிங்கும் நீங்கள் அப்படி தான், நீங்கள் அப்படி தனியாக வந்துட்டீங்க. அவங்க யாரு கூடயுமே வரல. எல்லாருக்குமே ஒரு மாறு இருக்குது. நீங்கள் வந்து கலகலன்னு அந்த கேங்கில் அப்படி பேசுகிற ஒரு ஆளா டக்குன்னு டோட்டலாக அவாய்ட் பண்ண அளவுக்கு ஒரு மாறு இருக்கும்ல. எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் நைட்டு இல்லை நான் சாப்பிட வரல, எனக்கு சாப்பாடு கொண்டு வரேன், நான் ஹோட்டலில் ஆர்டர் போட்டேன் அப்படின்னு. இவன் ஏன் இப்படி பண்ணுற, ஜிமின் உனக்கும் சமைச்சிருப்பான்ல, நீ போய் சாப்பிடுறியா என்னை விட்டு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவளே போகிறா. போய் கொஞ்ச நேரத்தில் ஜிமின் டக்குன்னு உள்ளே வரான். ஜிமினை பார்த்துட்டு என்னாச்சு என்ன வேணும் உனக்கு, அதறியா வந்துட்டாள் அப்படின்னு. இப்போ நீ எதுக்கு சாப்பிட வர மாட்டேன், என்ன என்னால் வர முடியாதுடா அப்படின்னு. என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுற அப்படின்னு. எல்லோரும் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க தானே அதான் அப்படின்னு. ஒயின் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னது அவ்வளோ பெரிய குத்தமாக, அதுக்கே நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற, உனக்கு அப்படி தாண்டா தோணும், என்னை பார்த்தா ஓவர் ரியாக்ட் பண்ணுற மாதிரிலாம் தோணும், நீ போ அப்படி சொல்கிறீங்க. ஒயின் ஏன் ஒயின் இப்படி பண்ணுற அப்படின்னா. நீங்கள் போ ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு ரொம்ப பண்ணுறடி அப்படின்னு சொல்லிட்டா வந்து இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு மட்டும் வச்சுட்டு போகிறான். இப்போ வந்துட்டு யார் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஹோட்டல்லாம் ஆர்டர் பண்ணல, நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வாஷ்லாம் பண்ணிவிட்டு வச்சுட்டீங்க. அவள் வந்துட்டு சாப்பிட்டியா அப்படின்னா. சாப்பிட்டேன்டி அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. ஹோட்டலில் ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன். ஜிமின் சமைச்சதான் சாப்பிட்றானே. ஐயோ என் தங்க அவர் சொல்லும் கணத்துக்கிடுறா போய் படு அப்படின்னு. இன்னும் கோவமாக இருக்குது அப்படின்னு. அப்போல்லாம் இல்லடி அப்படி சொல்லிட்டீங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளும் படுத்துட்டா. அதுக்கப்புறம் தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்துட்டு எப்போதும் போல கிளம்பி வரீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து சீக்கிரமாக உங்கள் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 9 மணி காலேஜுக்கு 8 மணிக்கெலாம் வெளியே வரீங்க. பார்த்தா ஜிமின் வெளியே அழகாக நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. உனக்காக தான் ஜிமின், நான் ஆல்ரெடி டாக்ஸி வர சொல்லிட்டு கிளம்பிட்டேன், நல்லா போகிறானு. பொண்டாட்டி அப்படின்னு எப்படி சொல்லிட்டு கிட்ட போயிட்டு என்னடா பொண்டாட்டிங்கிற அப்படின்னு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி அப்படிங்கிறப்ப நீங்கள் பொண்டாட்டி தானே, ஆனால் எனக்கு ஒன்று படிக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஏறு அப்படிங்கிற. நீ ஒன்று பார்த்துட்டு டாக்ஸி வரும் நான் போய்க்கிறேன் நீ கிளம்பு. இவன் ஏறினேன் ஏற மாட்டேனே படி எப்படி சொல்லிட்டா நின்றுட்டே இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு கிளம்புறானா பாரு அப்படி சொல்லிட்டு நின்றுட்டு இங்கே டாக்ஸி வந்துடுச்சு. சாரி சார் டாக்ஸி எங்களுக்கு வேணாம் டாட்டா அப்படி சொல்கிறா. நீ ஜிமின் என்ன பேர் இல்லை எங்களுக்கு டாக்ஸி வேணும் அப்படிங்கிறீங்க. இல்லை எங்களுக்கு வேணாம், அதான் பைக் இருக்குல்ல எதுக்கு நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறான். ஜிமின் என்ன பேசுகிற அப்படி சொல்லி இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏற போகிறீங்க. ஜிமின் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டான். டாக்ஸிக்காரங்க பார்த்துட்டு ஒன்று ஏறுமா இல்லை இறங்குமா. சார் இல்லை சார் நான் வரேன். இல்லைங்க அவள் வரமாட்டா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஜிமினை பார்த்துட்டு ஏன்டா அப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு திரும்பி என்னோட புக் பண்ண போகிறீங்க. ரிட்டன் எத்தனை தடவை புக் பண்ணாலும் இதே தான் பண்ணுவேன். ஒன்று டீசெண்டாக பைக்கில் ஏறிக்கோ, இல்லைனாலும் பைக்கில் ஏறி அப்படி சொல்லிட்டு அவன் பைக்கில் ஏறிடான். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு இரிட்டேட் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பைக்கில் ஏறிட்டீங்க. ஜிமின் வந்துட்டு இப்போ பைக் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கா. நீங்கள் எப்போதும் பின்னாடி தான் உட்காந்துருக்கீங்க. அவன் பிரேக் போடலாம் ஃபஸ்ட்டே இப்படி தான் போடுவோம். இப்போ போய் நீங்கள் ஒரு சிறப்பாக அவன் ரைட்டாக ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாதிரி நீங்கள் ஒன்று பார்த்துட்டு பொறுக்கி என்னத்தை ஃபீல் பண்ணுற அப்படின்னு. நான் ரெகுலராக பண்ணுறதான்ப்பா அப்படின்னு. நீங்கள் அப்போ தான் யோசிக்கிறீங்க. எப்போவுமே ரியாக்ஷன் அப்படி தான் கொடுப்போம், உங்களுக்கு தான் டிஃப்ரெண்ட் தெரியாது. பொறுக்கி நான் ஏன் அப்படின்னு. என்னாச்சு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ மட்டும்தான் எனக்கு அது எனக்கு தெரியும், அதனால தான் அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக வேறு சரிக்கானு ஒன்று பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டு விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இறங்கி ஒன்றா கிளாஸ்க்கு போகிறீங்க. ஜிமினோட கையை பிடிச்சி தரத்தரம் பின்னாடி திருப்பேன். ஜிமின் விடுறான் அப்படின்னு. இங்கே பாரு உன் லைஃப்பில் நான் மட்டும்தான். அதை என்ன திருப்பி சொல்கிறேன். அதான் உனக்கு மனப்பாடம் பண்ணிக்கணும்ல அதான் சொல்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்ப நீ இப்போல்லாம் எதுவும் ட்ரை பண்ணாதான் வந்து உட்கார அப்படி சொல்லிட்டு உங்களை கூட்டு போய் உட்கார வச்சுட்டான். 9 மணி ஆச்சு எல்லாம் கிளாஸ்க்கு வராங்க. பார்த்தா அவங்களுக்கு ஷாக், என்ன 2 பேர் ஒன்றாங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரியா வேமாட்டேன் எனக்கு கோவெல்லாம் போயிடுச்சு. ஜிமின் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னு. நீங்கள் ரியா பார்த்துட்டு அப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு. அக்செப்ட் பண்ணிடுவா ரியா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் பண்ணிடுவாயா,
அதெல்லாம் பண்ணுவா அப்படின்னு. பண்ண மாட்டேன். ஆமாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஆமாம் இவன் எப்படி என்ன பண்ணுவான், நான் வந்துட்டு நான் வேறு நல்ல பொண்ணை பார்த்துக்கிறேன். இவளுக்கே தோணுது நம்ம ஒரு அராத்து, இவன் லைஃப்பில் நம்ம போனவன் என்ன பண்ணுவான், அதனால வேணாங்கிற போல வரியா. அதான் இப்போ ஓகே நானும் இப்போ வந்து கிளாரிஃபை ஆகிடுறேன் அப்படின்னு. ஓ அப்படி ஆகிற மாதிரி எல்லாரும் ஜிம்மினை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நானும் வேறு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஃபைன் சத்தியமாக அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சி தருப்பீங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறான், நீங்கள் அவனை பார்த்துருக்கேன், அவர் பொண்ணு நின்றுட்டுருக்கு. ஹே அப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படிங்கும்போது உன் பேர் என்ன அப்படின்னோடனே ஜியா அப்படின்னே. ஜியா சாரி லைட்டாக மறந்துட்டேன் அப்படின்னு. ஓ ஓகே ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்த்தா வளையிறா, நீங்கள் பார்த்துட்டு என்ன இப்படி வளையிறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜியா அப்படின்னானே. ரியாலி ஜிமின்னு அப்படின்னே. ஏன் ரியாலி அப்படின்னு. எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அவள் ஹக் பண்ண வரா, டக்குன்னு அவளை யாரும் தடுக்கிறாங்க பார்த்துட்டு. வாட் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவளை பற்றி கேட்குறீங்க. அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நான் அக்செப்ட் பண்ணி பாய் ஃப்ரெண்டை ஹக் பண்ண போகிறேன். ஓ பாய் ஃப்ரெண்டை மூஞ்சி முகரெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு அவனுக்குலாம் லைட்டாக சிரிப்பு வேறு வருது பார்த்துட்டு இருக்காங்க. போடி எப்படி சொல்லணும். என்ன கேர்ள் அப்படிங்கும்போது ஜிமே அப்படிங்கும்போது நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னா ஒரு நவர் அப்படி சொல்லிட்டு உங்களை நவுத்துனான். ஜிமின் நீ இத்தனை நாள் என் பேர் தான் சுத்தனா இப்போ என்ன திடீர்னு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போகிறேன். இங்கே பாருவேன் என் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னா அதான் சரி நவுரி அவளை கட்டி பிடிக்க வரா கெடுக்கிறான் அப்படி சொல்லும்போது இப்போ என்ன அவன் கட்டி தானே பிடிக்கிறான். அதை அவன் பண்ணி பாடுறேன் நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு இப்போ வேறு என்ன அப்படின்னே. அவன் எனக்கு லவ் யூ சொல்லலான்னு வந்தா அப்படின்னு. லவ் யூ போதுமா அப்படின்னு. போதும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சின்னதாக பாய் காட்டுற அந்த பொண்ணு சிரிச்சுட்டு அவளும் போயிட்டா. இப்போ வேறு என்ன அப்படின்னு. அவள் சீக்ஸில் கிஸ் பண்ணியிருப்பா மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்களே கிஸ் பண்ணிட்டு போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. போதுண்டி வாடி எப்படி சொன்னால் அவங்களை காட்டி படிச்சு எடுத்துருவோம் எல்லாம் சிரிக்கிறானுங்க. நீ அப்புறம் தான் என்ன பண்ணி அப்படி சொல்லி நீங்கள் விட்டுட்டு நான் லவ் பண்ணல அப்படின்னு. அதான் அக்செப்ட் பண்ணிட்டேன் பரவாயில்ல நல்லா ஜெலஸ் ஆகுது எப்படி சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உட்காரான். நான் ஜெலஸ்லாம் ஆகலை அப்படின்னு. அப்புறம் என்ன ஆயினா அவனை எப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே இடிக்காமல் உட்காரான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை சொல்கிறீங்க சிரிச்சிட்டே இருக்கான். அடுத்து அந்த அவர் ஃபுல்லாகவே உங்களை சைட் அடிச்சுட்டே இருந்திருப்பான். உங்களுக்கு இத்தனை நாள் இப்படி தான் பார்த்தனால இன்றைக்கி தான் அப்படி பார்க்குறான். நான் ரெகுலராக அப்படி தான் பார்த்தேன். என்ன ஜிமின் இப்படி பார்க்குற அப்படின்னு. எனக்கு பார்க்க பிடிச்சிருக்கு பார்க்குறேன் உனக்கு பிடிக்கலன்னா அமைதியாரு அப்படின்னு. அப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வேலையாக எனக்கு வீட்டுக்கு வந்துட்டீங்க இப்போ நீங்கள் ஜிமின் கூட தானே பைக்கில் போகிறீங்க ஜிமின் ஹக் பண்ணுறீ அப்படிங்க. இவர் வேலை அந்த பொண்ணை ஐயோ ஹக் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிட்டீங்க. ஜிமின் சிரிச்சுட்டே பைக் ஓட்டுறான். ரியாக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. பரவாயில்ல ஜெலஸ் பண்ணியாச்சும் அக்செப்ட் பண்ண வச்சுட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு வந்தவொடனே வந்துட்டு ரியா எப்போதும் போல வந்து அவள் வீட்டுக்கு கூப்பிட்றேன் ரியா அப்படிங்கும்போது ஜேக்கோனே இதுக்கு அவளை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்துட்ருக்கான். இன்றைக்கி ஒரு நாள் வீடு மாற்றிக்கலாமா அப்படின்னு. வீடு மாற்றிக்கலாமா எனக்கு புரியல அப்படின்னு. நீ ஜேக்கே கூட போயா நான் என் கூட போகிறேன் அப்படின்னு. இன்றைக்கி தானே ப்ரப்போஸே அக்செப்ட் பண்ணியிருக்கா அது ஒழுங்காக கூட பண்ணல அப்படிங்கும்போது கம்முனு இந்த அப்படி வாழை அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு. பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அப்படின்னு. அப்புறம் எல்லோரும் நம்மள மாதிரியே இருப்பாங்களா அப்படிங்கும்போது எல்லோரும் என்னை மாதிரி அப்படியே காய போட்டு ஒன்று மாதிரி வச்சுருப்பாங்களா. ஜேகே அப்படின்னு. நான் என்றைக்கு வந்துட்டு நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்புறம் என்னத்த சொல்ல அப்படி சொல்லிட்டு வந்து உள்ள போகிறான். அண்ணன் ஜேகே அப்படி சொல்லிட்டு ரியா பின்னாடியே போகிறான். அப்போ எப்போ தான் தரலான் இருக்கேன் உனக்கு கண்டிப்பாக வேணுமா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. இது எப்படி சொல்லிட்டு வந்து இப்படி யோசிச்சுட்டே இருக்கா. ஜேகே வந்துட்டு அவள் லிப்ஸில் கிஸ் பண்ணோன்னே அவளும் பேக் கிஸ் பண்ணுறா. ஜேகே வந்துட்டு ஹிப்பர் ரைட்டாக ரப் பண்ணுறான். ஜேகே அப்படி சொல்லிட்டு ஓன் பண்ணுறான். பரவாயில்லையே டக்குனு மூடாவோ அப்படி அப்படிலாம் இல்லை அப்படின்னு. அப்படி தாண்டி எப்படி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு ரூம் கூட்டு போகிறான். ஜிக்கி என்ன பண்ணுற ஜிமின் வந்துட போகிறான் அப்படின்னா அதெல்லாம் வரமாட்டான் அவன் போய்ட்டு அவன் வெளியிலே ஸ்டார்ட் பண்ணிடுவான் வா அப்படி சொல்லிட்டு ரூமில் எழுத்துட்டு போய் பெட்டில் போகிறான். ஜிகே வேணும் ஜிகே அப்படின்னு. எனக்கு வேணும் பேபி டால் அப்படி சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவளை கிஸ் பண்ணிட்டே வந்துட்டு அவன் வெயிட் அவனே ஹோல்ட் பண்ணிக்கிறான். என்னாச்சு நீயே ஹோல்ட் பண்ணுற அப்படின்னு. அப்புறம் அப்படியே மொத்த வெயிட்டும் மேலே போட்டாலும் தாங்க மாட்டான் அப்படின்னு. அப்படி சொல்லும்போது ஜேகே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவளும் பேக் கிஸ் பண்ணுறான். அப்படியே ஜேகே வந்துட்டு ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறான். அவளும் வந்து அக்செப்ட் பண்ணுறான். ஓகே தானே உனக்கு அப்படின்னு. ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு அவள் ட்ரெஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டான். அவனும் அவன் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான். ஜேகே அவளை பார்த்துட்டே வந்துட்டு கொஞ்சம் பெயினை பொறுத்துக்கோ வலிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு இப்படி சொல்லும்போது அவள் பொறுமையாக இன்சர்ட் பண்ணுறா. ஜிவின் சைடு வந்தால் ஜிவின் அப்போ தான் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருப்பான். நீங்கள் சரி நான் போய் காஃபி போடுறேன் அப்படின்னே அவனை ஓகே போடு அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்கள் வந்து அவனை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து அவன்கிட்ட சொல்ல கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. நீங்கள் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இத்தனை நாளாக ஃப்ரெண்டாக இருந்துட்டு எப்படி அவன் சொல்லுமா நம்ம எப்படி சொல்கிறது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நர்வஸில் இருந்தப்ப இப்படி பண்ணோன்னா நீங்கள் சரி தான் டைம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸை நீங்களும் சொல்லியிருப்பீங்க. அவனுக்கு வந்து புரியுது சரி அவன் கொஞ்சம் கன்வர்ஸ் பண்ண கொஞ்சம் பயப்படுறாப்புல சரி இப்போ தான் அக்செப்ட் பண்ணிட்டால அப்படி சொல்லிட்டு அவனும் சரி ஃபார்வர்டாக மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறனால அவனும் வந்துட்டான். இப்போ வந்துட்டு அந்த மார்னிங் சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்க ஸ்டார்ட் பண்ணி கிச்சனில் நீங்கள் என்ன சவுண்டு அப்படி சொல்லும்போது ஜிகிப்பா ஜிகே பொறுமையா அப்படி சொல்லிட்டு அவன் ஓன் பண்ணுறது இங்கே கேட்குது. நீங்கள் அப்படியே வெளியே வந்துட்டு லைட்டாக ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மினோடனே என்ன சவுண்டு இது அப்படி சொல்லிட்டு வாழை பார்க்குறோம். ஜிம்மினை பார்த்துட்டு என்ன ஜிம்மின் அங்கே நடக்குது அப்படின்னு ஜிம்மின் வேமாட்டும் காது பார்த்துட்டு
பொண்டாட்டி இதெல்லாம் கேட்காத அப்படின்னு. என்னடா அப்படிங்கும்போது விட அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, என்னடான்னு கேட்குற அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது அப்படின்னு. ப்ளீஸ் ப்ளீஸ் சவுண்ட் போட்டால் தான் கேட்கும், அவங்க விட அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு. அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம தான் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு. இன்னைக்கு தானே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், அதுங்காட்டி கேட்குற அப்படின்னு. இத்தனை வருஷமாக என் கூட தானே இருக்கேன், உனக்கு தெரியாதான் அப்படி சொல்கிறான். நீங்கள் என்னை பார்த்துருக்கேன் வந்து பேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு என்னது அப்படின்னு ஜிமின் அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இன்னும் டைட்டாக அப்புறம் பூரிக்கு மூடாகிறியாடா அப்படிங்கும்போது, அப்புறம் இவன் போடுற சவுண்டில் எனக்கு எப்படி மூடாகுது அப்படிங்கும்போது அப்படி சொல்லிட்டு நீ அப்படியே ஷார்ட்டில் அவனை பார்க்குறீங்க. இப்படிலாம் பேசுவே அப்படின்னு. அப்புறம் பேச மாட்டான் அப்படி சொல்கிறான். அந்த சவுண்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஜிமினோடனே என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற. ஆஹாங்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு வேணா அந்த பால் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டான். ஜிமின் என்ன பண்ணுற அப்படிங்கும்போது எனக்கும் வேணும் போ அப்படிங்கும்போது இந்த சவுண்ட் கேட்கும் போதே எனக்கும் வேணும் தோணுது. வேணும் ப்ளீஸ் டி ஆஹாங்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களை அப்படியே இழுத்துட்டு வராங்க. ஜிமினை பார்த்துட்டு நோங்கும்போது அவன் அப்படியே உங்களை வந்து அந்த கிச்சன் டாப்லேயே உட்கார வச்சு கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவன் சிரிச்சுட்டே வந்து அவங்க டாப்புக்கு கை விட்றான். ஜிமின் வேணாண்டா அப்படிங்கும்போது எனக்கு வேணும்டி எப்படி சொல்கிறான். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறீங்க, வாய் மட்டும்தான் வேணாங்குது. ஜிமின் வந்துட்டு உங்கள் செஸ்ட்டு ஒரு சைடு அப்படியே பிடிச்சி அப்படி ப்ரெஸ் பண்ணுறானே. ஜிமினா அப்படி சொல்லி நீங்கள் மோன் பண்ணுறது இங்கிட்டு கேட்குது. ஒரு சைடு இவனுங்க மோர்னிங் சவுண்ட் ஒரு நிமிஷம் நிறுத்தானே கேட்குது. இவனுங்க 2 பேத்துக்கும் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு இருக்கு. ஜேக்கு ஒன்று பாரு இன்றைக்கி தான் கன்வின்ஸ் பண்ணேன், இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி விடு, ஒன் சைட் லவ் இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் இருக்கலாம். டபுள் சைட் லவ்வுக்கு இத்தனை நாள் ஆகுது அப்படி சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருக்கான். அதை சொல்லிட்டு இங்கே ஃபஸ்ட்டாக பண்ணேன். ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவனும் பண்ணிட்டு இருக்கான். ஜிமின் வந்துட்டு அவங்க அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு பரவாயில்ல நல்ல மூடகரி பொறுக்கி அப்படிங்கிறது. அவன் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான், வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான். பரவாயில்லையே நான் கூட குட்டியாக இருக்கேன் அது அப்படின்னு. கம்முனு ரெடி அப்படிங்கன்னா நீங்கள் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. அவனும் உங்களை பார்த்து சிரிச்சுட்டே வந்துட்டு அங்கேயும் கிஸ் பண்ண அவங்க ஜஸ்ட்டு அப்படி செக் பண்ணுறான். நீங்கள் பயங்கரமாக மார்னிங் பண்ணுறீங்க அப்படியே இந்த மார்னிங் சவுண்ட் இங்கே கேட்குது. இவனுங்க இருக்கு அவனுங்க மார்னிங் சவுண்ட் எனக்கு இன்னும் அதை எப்படி சொல்லி ஜெய்க்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். இங்கே ஜிமின் அப்படி பண்ணுறான். நீங்கள் ஜிமினா நான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு. இல்லடி அப்படிங்க. அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணுறேன், அதெல்லாம் பசங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறான். நீங்கள் இங்கே அதுக்கு மேலே ஃபோன் பண்ணுறீங்க. ஒரு வழியாக 2 பேரும் அந்த செக்ஷன்லாம் முடிச்சுட்டு படுத்துட்டீங்க. அதே மாதிரி அங்கேயும் படுத்துட்டானுங்க. நல்லா தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜேகே வந்துட்டு சரி இரு நான் உனக்கு காஃபி போடுறேன் அப்படின்னு. 4 பேருக்கா போடுவாங்க வருவாங்கல்ல அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் 4 பேருக்கு காஃபி போட்டுட்ருக்கான். காஃபி போட்டு முடிக்கிறது கரெக்டாக ஜிம்மில் வந்து கரெக்டாக இருக்குண்டி காஃபி போட்டேன் அப்படின்னு. போட்ட மாட்டேன் நீ நேற்று போட்ட போல அப்படின்னு. கம்முனிடா இன்னும் தான் பேசுகிறேன். நீ போடல அப்படிங்கும்போது நானும் தான்ப்பா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வைக்கமே இல்லாமல் அதை பற்றி வேறு பேசிக்கிறானுங்க. எப்பட்றா ஃபர்ஸ்ட் டேவே நானும் தான் நினச்சேன் அக்செப்ட் பண்ண மாட்டேன் பண்ணிட்டாடா எனக்கு ஒரே குஜால் ஆயிடுச்சா அதை நேற்று முடிஞ்சிச்சு அப்படின்னு. அதான் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு. எங்களுக்கும் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு. கேட்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் பார்க்குறேன். எல்லாத்துக்குமே எல்லோரும் சொல்லி கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேர் கூட நாம் தான் இருக்கோம், அவங்க 2 பேர் எப்படி மூஞ்ச பார்த்துக்க போகிறாங்கன்னு தெரில அப்படின்னு. ஒயின் வந்துருவாளா சான்ஸ் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். ரியாவும் வர சான்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஜேகே வந்துட்டு சரி நான் ரியா காஃபி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு ரியாவுக்கு ஜேகே தான் கொண்டு போகிறான். இங்கே ஜிமின் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களை எழுப்பியும் அவனே தான் ஃப்ரெஷ்ஷாக ஹெல்ப் பண்ணுறான். இங்கேயும் அதே தான். ரியா நல்லா நகர கூட இல்லை, ஜேகே தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஜேகே வந்துட்டு ரியாவை தூக்கிட்டு வந்து டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கான். டோர் யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தா ஜிமின் வந்துட்டு வாங்கி தூக்கிட்டு வரான். டே வா அவங்க இருந்தாலும் அசிங்கமாக புரிஞ்சு இறக்கியாச்சும் வரான். உன்னை தான் நடக்க முடியல அப்படி சொல்லும்போது இவனுங்க 2 பேருக்கு சிரிப்பாக வருது. அதுக்கப்புறம் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அப்படியே ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்க்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு அவனுங்க 2 பேர் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. நீங்களும் ரியா வந்து உட்காந்து ரியா அவங்கள பார்த்துட்டு என் பெயினுக்கு ஏதாச்சும் டேப்லெட் போட்டு அப்படின்னு கேட்குறா. நீங்களை பார்த்துட்டு இல்லை ஜிமின் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறா. நீங்களை பார்த்துட்டு சரி இரு அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு கால் பண்ணி இவங்க 2 பேர் அதை வாங்க தான் போயிருப்பாங்க. ஜிமினை கால் பண்ணிட்டு ஜிமினா அப்படின்னு என்னடி அப்படின்னு. டேப்லெட் ரியாவுக்கு சேர்த்து வேணுமா ஜேக்கிட்ட வாங்க சொல்லலை நீ வாங்கிட்டு வா அப்படி சொல்கிறீங்க. அவனே சிரிச்சிட்டு 2 பேரும் தான் வாங்க வந்திருக்கோம் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஃபோன் வச்சுட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேருக்கு டேப்லெட்லாம் கொடுத்துருப்பானுங்க, ஹேட் பேக்லாம் கொடுத்து அப்படி பார்த்துக்கிறானுங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜிம்னா அப்படி சண்டை கட்டினா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு எப்போதும் போல் காலேஜ் பைக் வரீங்க, நீங்கள் எப்போதும் போல் ஏறல ஏறு இப்போ தான் லவ்வர்ஸ்லாம் ஆகிடுவாங்க. லவ்வர்ஸ் ஆகிட்டா ஏறுவாங்களா பாடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ ஜேகே கிட்ட உட்காருங்க. நான் எப்போ அண்ணன் உட்காரு அப்படி சொல்லிட்டீங்க. இப்போ எப்போதும் போல் பையாச்சு காலேஜில் போய் நீங்கள் எப்போதும் போல தான் அடிச்சுக்கிறீங்க. இந்த இதெல்லாம் கிடையாது. பட் நீங்கள் வீட்டுக்குள்ள வந்து 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறீங்க. இது இவனுக்கு தெரியுது. இவனுக்கு அண்ணன் அடிச்சுக்கிறாங்க ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிச்சுக்கிறீங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் பயங்கர ரொமான்டிக் கப்பிலாக இருக்கீங்க.
ஓகே, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அந்த பொண்ணோட சேனலை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட லிங்க் கொடுத்துருந்தேன். ஸோ மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்டர் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கேட்குறீங்க, நான் அக்செப்ட் பண்ணுறேன். அது உடனே போடணும் அப்படின்னு யாரும் தயவுசெய்து நினைக்காதீங்கடா. நிறைய ரெக்வஸ்ட் இருக்கு. நம்ம அப்படியே வரிசையாக தானே வரணும். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்கு வந்துட்டு திருப்பி திருப்பி கேட்கும்போது எனக்கு ஐயோ நம்ம ரொம்ப லேட் பண்ணுறோமா அப்படிங்கிற ஃபீல் வருது. கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பர்த்டே விஷ் கேட்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்க ட்ரை பண்ணுங்கள். நான் அப்போ தான் வந்துட்டு ஓகே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு போட வச்சு ட்ரை பண்ணுவேன். என்னால் வந்துட்டு போட முடியல. எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் கேப்பில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கனால நீங்கள் சொன்னாலும் நான் சரி எப்பயாச்சும் டைம் எடுத்தாச்சும் நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடனே கேட்டிங்கன்னா சத்தியமாக நான் உடனே போட முடியாது. அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து என்னோடய சுச்சுவேஷன் புரிஞ்சு கொஞ்சம் இது பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கும் டைம் வேணும்ல. ஸோ மறக்காமல் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிஎல் சேனல் உங்களுக்கு பிடிக்குன்னா மட்டும் நம்ம செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பிஎலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், லவ் யூ.